ஹலோ மக்களே! வணக்கம். போன வீடியோல நம்ம திருமணஞ்சேரியோட கோயிலோட வரலாற பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். இன்னைக்கு வந்துட்டு பரிகார பூஜையோட ப்ரொசீஜர் என்னன்றத நம்ம டீட்டெயிலா ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாங்க. முதல் ஸ்டெப் வந்துட்டு பூஜா ஐட்டம்ஸ் வாங்குறது தான். ஸோ இந்த பரிகாரத்துக்கு நீங்க அந்த கோயிலுக்கு வெளிய நெறைய கடைகள் இருக்கும். ஆனா நீங்க கோவிலுக்குள்ள இருக்கிற கவுண்டர்ல டிக்கெட் எடுத்துட்டு, அங்க குடுக்குற பூஜா பேக்க தான் நீங்க வாங்குறது தான் பெஸ்ட்டு. அந்த பூஜா பேக்ல 2 மாலை, 2 தேங்கா, வெத்தல பாக்கு, 1 லெமன் குடுப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்க, நீங்க நெய் தீபம் மட்டும் வீட்ல இருந்தே எடுத்துட்டு வந்துறது நல்லதுங்க. நல்ல நெய் தீபமும் எடுத்துட்டு வந்துருங்க வீட்ல இருந்தே. கோயில்ல குடுக்குறது வந்துட்டு கொஞ்சம் கலப்படமா இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதனால எப்பயுமே சுத்தமான பியூர் நெய் தான் வந்துட்டு அ நம்ம நெய் தீபம் ஏத்துறதற்கான கரெக்ட்டான இதுவா இருக்கும். அப்புறம் செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு, கோவிலுக்குள்ள போனதும், நீங்க ஃபர்ஸ்ட்டு செல்வ கணபதிய கும்பிடணும். உங்க தடைகள நீக்க நீங்க நல்லா வேண்டிக்கோங்க. அடுத்து அதுக்கு அடுத்தபடியா உதவகானந்த சுவாமி, அப்புறம் கோகிலாம்பாள் அ சன்னதிக்கு போய் அங்க தரிசனம் பண்ணிட்டு, நீங்க கடைசியா வந்துட்டு கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு போணும். இங்க தான் நீங்க ஸ்பெஷல் பேட்ச்சுக்கு பூஜைலாம் நடக்கும். இங்க வந்து நீங்க வந்துட்டு அந்த நெய் தீபம் வந்துட்டு 5 விளக்கு நீங்க ஏத்திட்டு, அதுக்கப்புறமா பூஜையில உங்களோட பேரு, ராசி, நட்சத்திரம் அதெல்லாம் நீங்க வந்துட்டு அர்ச்சகர்ட்ட சொல்லி, அவங்க பூஜைலாம் பண்ணுவாங்க. உங்களுக்கு 2 மாலை வந்துட்டு சாமிக்கு போட்டுட்டு, அதுல ஒரு மாலைய உங்களுக்கு திரும்ப தருவாங்க. அத நீங்க கழுத்துல போட்டுக்கிட்டு தரிசனம் பண்ணணும். 3வது ஸ்டெப் வந்து என்னன்னா, பூஜை முடிஞ்சதுக்கப்புறம், இப்ப நான் சொல்லப்போற ரூல்ஸ நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். அங்க குடுக்குற லெமன வந்துட்டு, அடுத்த நாள் காலையிலேயே நீங்க குளிச்சுட்டு, உப்போ, இல்ல சர்க்கரையோ எதுவுமே சேர்க்காம, வெறும் ஜூஸா அத வந்துட்டு நீங்க குடிக்கணும். அந்த லெமன. நீங்க மட்டும் தான் குடிக்கணும். அப்புறம் இங்க குடுக்குற விபூதி, குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் வந்துட்டு யாருக்கும் நீங்க தரக்கூடாது. அது உங்க கல்யாண வரத்துக்காக குடுக்கப்பட்டது. அதேபோல இங்க நீங்க அந்த மாலைய எடுத்துட்டு போறீங்கல்ல, ஒரு மாலை, அத வந்துட்டு உங்களோட பூஜை ரூம்ல ஒரு மஞ்சள் பையில போட்டு ஓரமா வச்சிரணும். பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணவே கூடாதுங்க. உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து அந்த பழைய மாலைய கோயிலோட குளத்துல வந்துட்டு நீங்க போட்டுட்டு சாமிக்கு நன்றி சொல்லணும். அதுதான் கடைசி ஸ்டெப். நான் சொன்ன பரிகார ப்ரொசீஜர்லாம் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல நீங்க போஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ட்ரெஸ் கோட் பத்தி கேட்டீங்கன்னா, ஆம்பளைங்க வந்துட்டு வேஷ்டி சட்டைய போட்டுக்கலாம். பெண்கள் வந்துட்டு அ சுடிதாரோ இல்ல சேலை கட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல சென்னையில இருந்தும், கும்பகோணத்துல இருந்தும் எப்படி ஈஸியா ரீச் பண்ணலாம்? எங்கெங்கலாம் ஸ்டே பண்ணலாம்? கிரவுட் இல்லாம தரிசனம் பண்ற எந்தெந்த டேஸ்லாம் பெஸ்ட்டா இருக்கும்? அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன ஆன் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ மக்களே!